என்னங்க? என்னடி? ரமேஷ் ரொம்ப மனம் வெறுத்து பேசுறாங்க. அவன் வேற யாரையும் கட்டிக்க மாட்டான் போல இருக்கு. கட்டிக்கலன்னா போராண்டி விடுறி. இது என்னங்க பேச்சு? அவன்கிட்ட நான் ரொம்ப தூரம் பேசிட்டேன். எப்படியாவது பவானிய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சுறான். அப்பா கிட்ட பேசுமான்னு புலம்புறாங்க. ரொம்ப பாவமா இருக்குங்க. இந்த மாதிரி நான் அவனை பார்த்ததே இல்ல. ஏண்டி, இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒத்து வராதுரி. நீங்களே சொன்னா எப்படிங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்க தான் உதவி செய்யணும்னு கெஞ்சுறான். ஓஹோ, ஏண்டி இவன் கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையாடி பண்ணிருக்கான். முதல்ல மாணிக்கத்துக்கிட்ட சண்டைய ஆரம்பிச்சான். அப்புறம் அப்படியே தொட்டு தொட்டு அவன் சகலன்னு இவன் சண்டை போடாத ஆளுங்களே இல்லங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பைய வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? அது ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க, மனசுதான் வேணும். நம்ம வசதிப்படி நாம பேசக்கூடாதுரி. அந்த பொண்ணு பாவம் காலேஜ்ல படிக்குது. காலேஜ் படிக்கிற பொண்ணை போய் நாம கட்டி வைங்கன்னு கேட்டா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஏற்கனவே இவனை பார்த்தாலே ஒதுங்கி போற அளவுக்கு தான் இவனை நடந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லடி, இவனை கண்டாலே அவங்க வீட்டுல எல்லாருக்கும் எரிச்சல் தாண்டி வரும். இது பார், இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. என்னங்க இப்படி பேசினா எப்படிங்க? ஏண்டி, இவன் லவ் பண்றது பிடிக்காமல நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இதெல்லாம் நடக்காதுரி. இவனோட வேற யாரையாவது லவ் பண்ண சொல்லு, நாம கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கரெக்டா சிக்கலான பொண்ணை தேர்ந்தெடுத்தா எப்படி? என்னங்க, நான் நிறைய பேசிட்டேன். அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான். இவதான் அவன் மனசுல இருக்காளாம். அவன் மனச மாத்திக்க மாட்டாங்க. நீ என்னடி அவன மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க? மாணிக்கம் சிதம்பரத்தோட மாப்பிள்ள. இவன் மாணிக்கத்தோட தங்கச்சியை ஏமாத்தி இருக்கான். அவன் தம்பியை அசிங்கமா பேசி 4 ஆளை வச்சு அடிச்சிருக்கான். அவங்க அம்மாவை நடு ரோட்ல போட்டு உதைச்சு சண்டை போட்டு பெரிய அசிங்கமே நடந்திருக்கு. இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையால இவன் கல்யாணம் பண்ணிக்க போனா அவன் அருவாளை வச்சு இவனை வெட்ட வர மாட்டானா? ஏங்க, அதெல்லாம் வேற வேற சந்தர்ப்பத்துல நடந்ததுங்க. அதையே பேசினா எப்படி? நம்ம புள்ள மனசு இப்ப வேற மாதிரி இருக்குங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். நாமளே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலனா வேற யாருங்க பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் அவன் கல்யாணம் ஆகாம நிக்கணுமா? நமக்கு ஒரு வாரிசு வேணாமா? வாரிசு வேணும் தான். ஆனா ஏங்க, மாணிக்கத்தை விடுங்க. அந்த பொண்ணை பெத்த சிதம்பரம் நல்ல மனுஷன் தானே. அவர்கிட்ட போய் பக்குவமா பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரா? அவர்கிட்ட போய் நம்ம பேசலாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நம்ம பிள்ளைக்காக நாம போய் பேசி பார்க்கலாங்க. அவர் நிச்சயமா நல்ல விதமா பேசுவாரு. அவர் நானும் தெரிஞ்ச மனுஷங்க. போய் தான் பேசி பாப்போமே. சரிடி, இத பாரு, நான் என்னுடைய எல்லா தயக்கத்தையும் மீறி மரியாதையை மறந்து அந்த வீட்டுக்கு வர சம்மதிக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் மறுத்துட்டாருன்னு வெயி, அதோட சரி. அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அதை தான் அவன் கேட்கணும். சரியா? நிச்சயமா கேட்பாங்க. சரி, நாளை காலையில நாம அழகர் குளம் போறோம். பாயா கிட்ட சொல்லிடு, நாம 2 பேரும் தான் போறோம். சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. அடடே, வாங்க வாங்க, 2 பேரும் வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. என்ன அழகர் குளம் போய் கூட்டிட்டு வந்தீங்களா? உள்ள வழியில என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு போன் பண்ணி தான் நானே வந்து கூட்டு வந்திருப்பேன்ல. இப்படி நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ ஏதாவது போட்டுமா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க. என்னடா இவன் அநியாயத்துக்கு பவியம் கட்டுறேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஒரு வழியா பெரிய மனுஷன் பண்ணி திரும்பி வந்திருக்கீங்கல்ல, வந்தவங்கள வாங்கணும் உபசரிக்க வேணாமா? நான் அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஏதாவது என் மேல குத்தத்தை கண்டுபிடிச்சு கோவச்சிட்டு போயிட்டீங்கன்னா, அதனாலதான் இந்த மரியாதை எல்லாம். காலம் அப்படி இருக்கு. இருங்க இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓஹோ, அது அப்படிதான் ஆகும். அதுக்கு தான் சொல்றது, கொஞ்சமா ஆடணும், ஓவரா ஆட்டம் போடக்கூடாதுன்னு. ஏய், உலக நிலவரம் அந்த மாதிரி. இத பாரு, எங்க சுத்தினாலும் இங்கதானே வந்தாகணும்.
அப்புறம் வேற எங்க அவங்களுக்கு போக்கிடும்? என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? அதாவது உன்னோட லெவல் என்னன்னு தெரியாம துள்ளாதுன்னு சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்க உன்னை வச்சு தாங்குவாங்க? என்னது ராங் நம்பரா? இப்ப என்னையா கெட்டு போச்சு? நல்லது யாரு சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதானே? ஓசில அட்வைஸ் கிடைக்குது இல்ல? போனவையே ராங் நம்பரா? நான் சொன்னதெல்லாம் ரைட் மெசேஜ், ஆனா ராங் நம்பரா. என்ன 2 பேரும் வெளியூர் போய் பேசுறதே மறந்துட்டீங்களா? மாறி மாறி பேசி என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க. இப்ப அதெல்லாம் என்னாச்சு? லீலா, அன்னைக்கு உன்னை வந்து போஸ் வீட்டுல கூப்பிட்டப்ப நீ என்ன சொன்ன? எங்க அப்பாவை கேட்டுதானே நான் வருவேன்னு சொன்னேன். இப்ப இந்த வீட்டுக்குள்ள உன்னை சேர்க்கலாமா வேண்டாமான்னு எங்க அப்பாவை கேட்டுதான் நான் சொல்லணும். வேலைக்கு ஓனா சாச்சுக்கிற மாதிரி இவரே உன் கூட தான் இருக்காரு. இப்ப நான் யாரை கேட்டு உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்கறது? ஏய் நில்லடி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? இத பார், இதான் கடைசி சான்ஸ். இன்னொரு தடவை கோச்சிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போன அங்கேயே போயிடு, திரும்பி வராத. ரெண்டு மூணு நாள் நிம்மதியா இருந்தல்லம்மா. இதெல்லாம் பழகி போனது தானே மாமா. என்ன பண்றது?